ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வெளிநாடுகளை வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை வந்து இப்போ வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலான நியூஸ் வந்துருக்குங்க. இந்த ஒரு நியூஸ் வந்து சூர்யா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து நவம்பர் 14 செம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பயங்கரமாக ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நம்மளோட கங்குவா. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கே அளவு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2024 மோஸ்ட் வாண்டட் ஃபிலிமாகவும் நம்மளோட கங்குவா திரைப்படம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் எல்லாருமே வந்து நவம்பர் 14 FTFSக்கு செம்ம அவலாக போனாங்க. ஆனால் வந்து போன ரசிகர்களுக்கு மிஞ்சியது ஏமாற்றம் மட்டுமே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் சூர்யா ஃபேன்ஸை வந்து நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க. இந்த திரைப்படம் வந்து நிறைய மாநிலங்களில் என்னதான் வந்து நல்லா ஓடிட்டு இருந்தாலுமே வந்து நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தேட்டரில் கங்குவா திரைப்படத்தை அஃபிஷியலாக தூக்கியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ நிறைய தேட்டரில் வந்து காலியாக தான் ஓடுது அப்படின்ட்டு வந்து ரசிகர்கள் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய தேட்டரில் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படத்தை தூக்கிட்டு நல்லா ஓடுற திரைப்படம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வெளிநாடுகள், அதாவது நார்வேல வந்து இப்போ வந்து தியேட்ரிக்கல் ரன் வந்து இன்னியோட வந்து முடியுது அப்படின்றது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, நார்த்தன் யூரோப் கண்ட்ரியில் வந்து நம்மளோட கங்குவா திரைப்படம் வந்து இன்னிலேருந்து வந்து அனைத்து திரையரங்கில் வந்து தூக்கியிருக்காங்க அப்படின்றது அஃபிஷியலாக வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, நம்மளோட நார்த்தன் யூரோப்பில் கில்லி ரீரிலீஸோட கலெக்ஷனை கூட வந்து நம்மளோட கங்குவாவால் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு சோகமான விஷயம் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வெளியே வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ஃபேன்ஸ் பற்றியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.